சீமான் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அவரை கைது பண்ணி சிறையில் வைக்கணும். வீரபாண்டியன் டிசி இந்த ஆளுக்கு இதே வேலை. இந்த ஆள்லாம் ஒரு பாலியல் குற்றவாளி. சும்மா மென்டல் அவரு ஏதோ பைத்தியம் பேசிட்டு போது விடுன்னு கிடையாது. என் குழந்தையோட என்ன ஜெயிலில் தள்ளுங்க அப்படின்னா அந்த ஜட்ஜும் கேட்கல. வர்றவங்கள நான் ஸ்பாட்டுக்கே போயிட்டேன். நான் 2 டேஸ் கழித்து நான் என் குழந்தைய வண்டியிலே வச்சு நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன். அப்போ ஆப்போசிட் பார்ட்டிக்கும் எங்களுக்கும் வந்து தகராறு ஆகுது. வாய் வழியாக தான் தகராறு ஆகுது. அந்த தகராறு ஆகிறத வந்து உடனே நான் வந்து லோக்கல் ஸ்டேஷன் தக்கோலம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் புகார் கொடுக்குறேன். என்னுடைய புகாருக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இவன் என்கிட்ட பேசுனதுனால நான் இவனுக்கு ஒத்து போகலை அப்படின்ன உடனே மறுநாள் காலையில் அவங்கக்கிட்ட ஒரு புகார் வாங்கி அந்த வழக்கில் அவங்கக்கிட்ட இருக்கிற புகாருக்கு என் மேலே ஒரு வழக்கு, என் மேலே கூட அந்த கட்சியுடைய 3 தம்பிங்க மேலே வழக்கு போட்டு வேலூர் சிறையில் அடிக்கிறாங்க. அதான் நாங்கள் வந்து அவங்கள வந்து மணல் வந்து அவங்க வந்து குவாரி எடுத்து செஞ்சாங்க, பர்மிஷன் வாங்கினாங்க, நாங்கள் போய் அவங்க தடுத்தோம் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற விவசாய மக்கள் தான் என்னை பெயிலே எடுத்தாங்க. எனக்கு அந்த ஜட்ஜிக்கிட்ட கூட சொல்கிறேங்கண்ணா, ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இப்போ 34 குழந்தை இருக்குங்க, நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணிக்கிங்க, ஏன்னா 5 வயசு வரைக்கும் சிறையில் வந்து அலோடு குழந்தை, என் குழந்தையோட என்னை ஜெயிலில் தள்ளுங்க அப்படின்னா அந்த ஜட்ஜும் கேட்கல. அப்புறமா வந்து வேலூர் அரசு மருத்துவமனையில் வந்து என்னை செக்கப் பண்ணுறதுக்கு உள்ள ரிமாண்டுக்காக இட்டு போகிறாங்க. அப்போ அந்த மருத்துவமனையில் இருக்கிற பெண் மருத்துவர் என்ன பண்ணுறாங்க, என்னை கூப்பிட்டு என்னை செக்கப் பண்ணுறாங்க. செக்கப் பண்ணோன்னே என்னை ஆடையெல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் 2 ஹவர் இவங்கள வந்து நீங்கள் தாமதமாக அழைச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு 104 டிகிரி வந்து ஃபீவர், 103க்கு மேலே 4 போயிடுச்சு. அவங்க செக் பண்ணுறாங்க. இந்த அம்மா வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க. இது எந்த போலீஸுன்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரையுமா அவங்களும் அசிங்கமாக திட்டுறாங்க. அந்த டிஎஸ்பியும் கூப்பிட்டு திட்டுறாங்க. அந்த டிஎஸ்பி வாசல்லே இருக்கிறார். நான் அப்போ தான் நான் கண் கலங்கி நான் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னை 30-40 கிலோமீட்டர் தூரமாக என்னை வந்து சோளிங்கர் காவல் நிலையத்தில் வர வச்சு இந்த மாதிரி என்னை உட்கார வச்சு இதில் வேறு மல்லிப்பூ வேறு வாங்கி எனக்கு வந்து கொடுத்து அந்த பால்லாம் கட்டாமல் இருக்கிறதுக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து செயற்கையாக வந்து அதை வந்து ஒரு பாட்டில் வச்சு அந்த ஃபீட் பண்ணதெல்லாம் எடுத்துட்டோன்னா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு ஃபீவர் குறைஞ்சிது. அங்கேருந்து என்னை வேலூர் சிறைக்கு கூப்பிட்டு போகும்போது மறுபடியும் கட்டிடுச்சு. ஏன்னா பாப்பா இல்லை கையில், அது எடுத்தவும் இன்னும் ரிலாக்ஸ் ஆகலை நான். அப்புறம் போகிறதுக்குள்ளே கட்டின உடனே சிறைத்துறையில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் அல்லிராணி அம்மாவுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஏன்னா 2 வாட்டி நான் புழல் சிறையில் கைதாகிறப்ப அவங்க என்னை பார்த்துருக்குறாங்க. நான் உள்ளே போனோன்னே அந்த அம்மா அவகிட்ட வந்து சொன்ன உடனே, வீரலட்சுமி நான் கலைஞ நான் பார்த்ததே கிடையாது, என்னம்மா இப்படி வந்து நிற்கிற, என்னம்மா ஆச்சுன்னொன்னே, இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரி பண்ணாங்கம்மா அப்படின்னோடனே அவங்க அந்த சிறைக்குள்ளே இருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அவங்கள செக்அப் பண்ணோன்னே என்னை உள்ளேயே சேர்க்கலை. இவங்களை நாங்கள் இங்கே வந்து அட்மிஷனுக்கே எடுக்க மாட்டோம், இவங்க அட்மிஷனுக்கு வரத்துக்கு தகுதியான ஆரோக்கியத்தில் இவங்க இல்லை, இங்கே எதனா அவங்க செத்து போயிட்டாங்கன்னா நாளைக்கு நாங்கள் வந்து யாருக்கும் பதில் சொல்ல முடியாது எங்களால், அதனால் இவங்களை உடனே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போகிறாங்க. மறுபடியும் நான் ஜிஹெச்கே போகிறேன். அப்புறமா அந்த மருத்துவர் எங்கள் கணவருக்கு கால் பண்ணி உடனடியாக நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல குழந்தை தூக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறமா தான் வந்து எனக்கு நல்லா ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபீவர்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு வந்து வேலூர் சிறையில் வந்து என்னை வந்து அதை அனுமதிச்சாங்க. நான் ஏன் இந்த விஷயத்தை கூட இத்தனால யாருக்கும் நான் சொல்லலை, ஏன்னா நான் இது போல் பாதிக்கப்பட்ட விஷயம், பெண்கள் வந்து அரசியல்லையும் சரி எங்கேயுமே சரி வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு யாருன்னா நம்மளே சொன்னோன்னா வேறு பெண்கள் வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தான் நாங்கள் இத்தனால நாங்கள் மறைச்சி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருந்தோம். ஆனால் இப்போ திரும்ப இந்த அதிவீரபாண்டியன் டிசி இந்த ஆளுக்கு இதே வேலை. இந்த ஆள்லாம் ஒரு பாலியல் குற்றவாளி. இவனெல்லாம் அடிச்சு தூக்கி அவங்களாம், அதாவது அப்போ அதிமுக கவர்மெண்ட் இல்லாமல் திமுக கவர்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த அதிவீரபாண்டியனை வந்து கோவணத்தை ஊறி ஓட விட்டுருப்பேன் நான் அன்றைக்கே. நான் ஏன்னா என்னை ஒடுக்கிற என்னை அழிக்கிற அரசாங்கம் அன்றைக்கி இருந்ததுனால தான் என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், வருகின்ற எலெக்ஷனுக்குள்ளே அந்த அதிவீரபாண்டியனை கோவணத்தை உருவி அவன் அந்த ஊர்லேயே வாழறதுக்கு அவனை நாங்கள் ஓட விட தான் போகிறோம் பாருங்கள். ஏன்னு கேளுங்க, தொடர்ச்சியாக வந்து காவல் நிலையத்தில் அவரை வந்து அணுகிற பெண்கள்கிட்ட வந்து பாலியல் ரீதியான தாக்குதலை உட்படுத்துகிறாரு, பாலியல் ரீதியான டார்ச்சர் கொடுக்குறாரு, பேசுகிறாரு. அப்போ இது போல் அன்ஃபிட்டான அதிகாரிகளை வந்து காவல்துறை பணியிலேயே வந்து வைக்காதீங்க. இந்த போல் அதிகாரியால் தான் ஒரு சில அதிகாரிகளால் தான் பல காவல்துறை அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் ஏற்படுது. அதனால் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்கள்கிட்ட வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த புகார் கொடுத்தாலும் உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செஞ்சு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து கைது செய்து சிறையில் வைக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து புகாராக நானும் கொடுத்துருக்குறேன். அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரி எதுவும் சொல்லலை, நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. நான் அதிகாரிகளை பார்த்து என்ன கேள்வியை முன்வைக்கிறேன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துன்னு தான் வரீங்க. அவர் வந்து பெண்களை குறித்து இழிவாக பேசின காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி அவருடைய என்டர் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் நான் அவங்கள கூப்பிட்டு வந்து புகார் கொடுத்த அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது ஓயலை. பெண்கள் சம்மந்தமாக இழிவாக பேசுகிறாரு, பெண்களை அவதூறாக பேசுகிறாரு, பெண்களை வந்து அவ்வளோ காம இச்சையாக நினைக்கிறாரு.
அப்போ காவல்துறை வந்து புகாரை வாங்கிக்கிட்டு வழக்கு மட்டும் பதிவு செய்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க வழக்கு பதிவு செய்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சட்ட ரீதியாக நடவடிக்கை ஏன் மேற்கொள்ள மாட்டேங்க? அவரையே கைது பண்ணியே சிறையில் வைக்க மாட்டீங்க? அரசாங்கம் ஏன் அவரை கண்டு ஏன் அஞ்சு தான் கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏன் சாதாரணமாக அவர் ஏன் விட்டுறீங்க? சும்மா மென்டல் அவர் ஏதோ பைத்தியம் பேசிட்டு போகுது விடுன்னு கிடையாது. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு, தேர்தலில் நிற்கிறார். அவர் வந்து பின்பற்ற தலைவர், அவரை வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் வந்து ஒழுக்கத்துக்கே பேர் போனவர், உலகத்துக்கே ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர். அந்த தலைவனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி நீ தொடர்ச்சியாக நீ தமிழ்நாட்டில் பெண்களை இழிவா கஞ்சா சாப்பிட்டுட்டு சரக்கு சாப்பிட்டுட்டு நீ அபிநா சாப்பிட்டு நீ தூங்கிட்டு கிடக்குறீங்களாடின்னு கேட்டால் அவர் பின்னாடி நிற்கிற பெண்கள் எல்லாம் வந்து பெண்களா இல்லை ஜடங்களா? இப்போ நான் பேசுனேன்னா என் பின்னாடி இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லை, இவங்க பாதிக்கப்பட்டவங்க என் கூட வராங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்த சொன்னால் சிரிப்பாங்களா? ஒரு பெண்ணை அசிங்கமாக பேசினா சிரிப்பாங்களா? இவங்க தான் குடும்ப பெண்கள், இவங்க தான் தமிழ்நாட்டு பெண்கள். ஆனால் அந்த அவர் சீமான் பின்னாடி நிற்கிற பெண்கள் எல்லாம் அவர் எவ்வளோ வல்கராக பேசினாலும், அவர் எவ்வளோ பெண்களை குத்தி இருவாக பேசினாலும் அது அவங்களுக்கு தான் சேரும். அவர் பின்னாடி நிற்கிற பெண்களுக்கு தான் அது பொருந்தும். அப்போ அதுங்க ஜடம் போல் நிற்குதுங்க, அதுங்க எதுவுமே பேச மாட்டுதுங்க, அதுங்க ஒரு சிரிப்பு சிரித்து அதை வந்து எல்லா பெண்களையும் வந்து அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்போ காவல்துறை வந்து கொடுக்குற புகாருக்கு வந்து சீமான் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவரை கைது பண்ணி சிறையில் வைக்கணும். அப்போ தான் இன்னொரு முறை வந்து பெண்களை இழிவாக பேச மாட்டார், தரைக்குறவாக பேச மாட்டார். அப்போ காவல்துறையாக அமைதியாக இருக்குது, எதன் அடிப்படையில் இருக்காங்க, என்ன காரணம்? விஜயலட்சுமிக்கு நான் உதவினேன்ற ஒரே காரணத்துக்காக இல்லை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணார் தெரியும். என்னை வெட்டி போட்டு போவேன்னு சொன்னார், அதெல்லாம் நான் அஞ்சலை. ஏன்னா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார், அதெல்லாம் ஒர்த்து கிடையாது, அவர் ஒரு டம்மி பீஸு. அதனால் அதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் வந்து என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இது வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தான் இது பேசுகிறதும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு ஆள் தமிழ்நாட்டில் பேசினே இருக்கிறான் அப்படின்னா அரசாங்கமாக காவல்துறை பார்த்து கொண்டே இருக்குதுன்னா அப்போ நெக்ஸ்ட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றமாக முன்வந்து நடவடிக்கை இல்லை, அரசாங்கம் நடவடிக்கை இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண்களோ அவர் யாரை கை நீட்டி சொல்கிறாரோ அதே பெண்ணியவாதிகள், முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் அமைப்புகள், மாதர் சங்கங்கள் எல்லாம் ஒன்று திந்து சீமான் வீடு பூந்து ஒதுக்கலாமா? அப்போ நாங்கள் ஒதுக்கிறோம், நாங்கள் கேஸ் வாங்கிக்கிறோம். கேஸ் ஒன்றும் புதுசு இல்லைல்ல எங்களுக்கு. அப்போ இந்தமாதிரி பெண்கள் சம்மந்தமாக யார் பாலியல் ரீதியாக பேசுகிறீங்களோ, யார் பெண்களை இழிவாக பேசுகிறோம், நாங்கள் வீடு பூந்து ஒதுக்கிறோம். எங்களை கைது பண்ணிட்டோம், நீதிமன்றம் சட்ட ரீதியாக எங்கே மேலே நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கு சட்டம் வரும்ல. அப்போ நாங்கள் இறங்கி நாங்கள் வந்து தண்டனை கொடுத்தா மக்களுக்கு தண்டனை, ஆனால் பேசுகிற குற்றவாளிக்கு தண்டனை இல்லைன்னா இது என்ன சட்டம் தமிழ்நாட்டில்? தொடர்ச்சியாக இப்போ ஆடி மாதம் பிறந்திருக்குது, ஆடி மாதத்தில் எல்லாருமே பெண் தெய்வங்களாக வணங்குறோம் இல்லையா தமிழ்நாட்டில்? அப்போ பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த மண்ணில் பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் உயிரை வெளி உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்களை தெய்வமாக பார்க்காத, ஒரு சகோதரியாக பார்க்காத பேசுகிறவங்கள இன்றைக்கி ஆடி மாதத்தில் எல்லா பெண்களும் இன்றைக்கி உக்கிரமாக தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த உக்கிரத்தில் போயிட்டு நாங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற யாராவது எங்களை தப்பாக பேசுகிறவங்கள போயிட்டு நாங்கள் என்ன போட்டு தள்ளிட்டுங்களா? அப்போ வழக்கு எங்கள் மேலே போடுவாங்கல்ல. அப்போ காவல்துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றம் முன் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஊடகத்தின் முன்பாக நாட்டு மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.